பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அரசியல் தலைமைக்குழு கூட்டம் இன்று தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெற்று கடந்த 4 தேர்தலிலும் திமுக தலைமையின் வெற்றிக்கு, கூட்டணி கட்சியின் வெற்றிக்கு இந்த கட்சி பாடுபட்டிருக்கிறது. 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தல். தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் ஒரு நாடாளுமன்ற இடத்தை திமுக தலைமையிடம் நாங்கள் கோரியிருந்தோம். 2 நாடாளுமன்ற தேர்தலிலும் அப்படி எங்களுடைய கோரிக்கையை திமுக பரிசீலிக்கவில்லை. நாடாளுமன்ற இடங்கள் தருவதற்கு முன்வரவில்லை. அப்போது அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள், சட்டமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தல்களிலும் உங்களுக்கான உரிய இடங்களை தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற தேர்தல் வந்துவிட்டது. ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல் வந்தது. நாங்கள் கடலூர் மேயர் கேட்டோம், துணை மேயர் கேட்டோம், பல ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள் பதவிகள் இருந்தும் எங்களுக்காவது சில இடங்களை வேண்டும் என்று கேட்டோம். சில நகரமன்ற தலைவர் பதவிகளை கேட்டோம், சில பேரூராட்சி தலைவர் பதவிகளை கேட்டோம். எதுவுமே எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. இந்த சூழலில் தற்போது நடைபெற இருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கூடுதல் இடங்கள் வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் திமுகவின் பேச்சுவார்த்தை குழுவிடம் முன்வைத்திருந்தோம். ஆனால் இந்த நிமிடம் வரையில் கூடுதல் இடங்களை தருகிறோம் என்கிற அந்த தகவல் திமுகவிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஏற்கனவே நாங்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட போது ஏற்கனவே அந்தந்த கட்சிகள் போட்டியிட்ட அந்த இடங்களில் தான் போட்டியிட வேண்டும் என்றும், அந்த இடங்கள்தான் அந்த எண்ணிக்கையில் தான் தர திமுக முடிவு செய்திருக்கிறது என்றும், இன்னும் சொல்லப்போனால் பல கட்சிகளிடம் அவர்கள் கொடுத்த தொகுதியிலிருந்து இடங்களை குறைத்து கொள்ள நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் என்கிற கருத்தை குழு எங்களிடம் அப்போது தெரிவித்திருந்தது. அப்போது நாங்கள் சொன்னோம், நீங்கள் மீண்டும் பரிசீலனை செய்து எங்களுக்கு கூடுதல் இடங்களை தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்கள் கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லியிருந்தோம். கூடுதல் இடங்களை கேட்ட அதே நேரத்தில் அதைவிட மேலானதாக தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளை ஒரு 10 கோரிக்கைகளாக முன்வைத்து இதை நிறைவேற்றி தருவதை குறித்து எங்களுக்கு உரிய பதில் வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அந்த 10 கோரிக்கைகளையும் நான் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது நான் உங்களிடத்தில் படித்து காண்பித்தேன். அதை குறித்து நிறைவேற்றுவதை குறித்து எந்த அறிவிப்புகளும் இதுவரையில் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆக இந்த சூழலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இந்த அரசியல் தலைமைக்குழு ஒன்று கூடி கூடுதல் இடங்களை தரவில்லை. தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்கள், உலகத் தமிழர்களின் வேண்டுகோள்களுக்கு இணங்க நாம் வைத்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படாத ஒரு சூழ்நிலையை திமுக எடுக்கும் என்று சொன்னால், திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் தொடர்வதை தமிழக வாழ்வுரிமை கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அரசியல் தலைமைக்குழு பெரும்பான்மை உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்.